FGCCI தேவாலயம் வழங்கும் உன்னை மாற்றும் இயேசு. தேவனுடைய சமூகத்தில் அப்படி துதித்து ஆராதித்து தேவனுடைய பிரசனத்தை என்ஜாய் பண்ணுறது பண்ண உடனே சுயநலமாகவே வாழ்வார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆனால் யாருக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. யாரை போல்? பேதுருவை போல். பேதுருன்னா சொல்லிட்டார், இங்கே இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை, நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோன்னுட்டார். ஆண்டவர் சொன்னார், இல்லை கீழே போனோம், ஜனங்க காத்திருக்கிறாங்க, ஜனங்களுக்கு நம்முடைய உதவி தேவை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஜெபித்தா உங்கள் ஃபேமிலி பிளெஸ்ஸிங்காக இருக்கும். உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். ஜெபிக்கிறவங்களை ஈஸியாக, ஆண்டவரை நம்புகிறவர்களை, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களை, அவர் பால் எல்லா பிரச்சனையை விட்டு விட்டவர்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுங்க. அவங்க முகத்திலே தெரியும். அவங்க மேக்கப் போட்டு பிரைட் பண்ணதில்லை, அது தேவ சாயல், அதான் மறுரூபம். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. ஹல்லேலூயா! காணணும் கர்த்தருடைய மகிமையை. கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மேல் அளவில்லாமல் இறங்கி வரும். நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம், தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இந்த ஆலயத்தில் மூடி இருக்கிறது. ஆனால் இயற்கையாக பார்த்தா நமக்கு ஒன்றும் தெரியாது. வழக்கமாக வர சபை மாதிரி சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம், போகிறோம்னு நினைப்பேங்க. ஆனால் நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். மோசே தேவ சமூகத்தில் 40 நாள் தரித்திருந்து ஜெபித்து காத்திருந்து வராரு. மோசேக்கே தெரியல என்ன நடந்ததுன்னு. ஆனால் ஜனங்க சொன்னாங்க, ஐயோ உங்களை எங்களால் பார்க்க முடியல, உங்கள் முகத்தில் அவ்வளவு ஷைனிங் தெரியுது, தயவு செய்து முகத்தை மூடிங்கன்னாங்க. ஏன்னா தேவ பிரசனத்தில் இருந்துட்டு வந்தால் முகம் மாறிடும், மறுரூபமாயிடுவீங்க. எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பியூட்டி பார்லராரும் அப்படிப்பட்ட ஒரு முகத்தை உங்களுக்கு உருவாக்க முடியாது. பார்த்தா தெரியும். பரிசுத்தவான்களை ஈஸியாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். நான் ரொம்ப ஒரு குக்கிராமத்துக்கு போனேன். குக்கிராமம் அங்கே போனால் ஒருத்தர் ஆண்டர் நடத்துகிறார். அங்கே ஒரு வண்டியில் வடை சுட்டு அவங்க விற்கிறாங்க. அப்படியே போனேன். போய் உட்காந்து அந்த கடையில் எந்த சிம்பலும் கிடையாது, ஸ்டிக்கர் ஒட்டி வச்சில்ல, வாசனை ஒட்டி வச்சில்ல. நான் அப்படியே வடையை வாங்கி சாப்பிட்டு அவங்க முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க ஆண்டோடைய பிள்ளை அப்படின்னு. ஏன்னா அது கரெக்டாக தெரிஞ்சிடும். சாப்பிட்டு போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வடை, நீங்கள் ஏசுப்பா பிள்ளையான்னு. அவங்க அவ்வளோதான் சந்தோஷமாயிட்டாங்க. ஃப்ரீயாலாம் எடுத்துன்னு வந்தாங்க. ஐயோ ஃப்ரீயாகவே நான் வாங்க மாட்டேன். நான் எதையும் ஃப்ரீயாக வாங்க மாட்டேன். ஃப்ரீயாக வாங்கினேன்னா அதுக்காகத்தான் நான் உங்களை தேவனுடைய ஏசப்பா பிள்ளையான்னு கேட்ட மாதிரி ஆகிடும். அதனால் வேணாம், நான் பே பண்ணி தான் சாப்பிட்டேன். எப்படி தெரியுது? ஜெபிக்கிறவங்க, கர்த்தரை துதிக்கிறவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒருவேளை மோசே அளவுக்கு பிரகாசம் அடையாமல் இருக்கலாம், இயேசு அளவுக்கு நீங்கள் பிரகாசம் அடையாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்கள் முகத்தில் தெரியும். இது சத்தியம். ஏன்னா உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். உள்ள மாறிட்டா முகம் என்ன ஆகிடும்? மாறிடும். சில பேர் பாருங்கள், அப்படியே சோகம் ஊஞ்சலாடும், அப்படியே சோகமாக இருக்கும். ஏன்னா அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், ஜெபிக்காத ஆள். விசுவாசம் வேலை செய்யாது, நம்பிக்கை வேலை செய்யாது, குழப்பம் வேலை செய்யும், அவநம்பிக்கை வேலை செய்யும், பயம் வேலை செய்யும், கவலை வேலை செய்யும். எதெல்லாம் பிசாசினுடைய ஆயுதமோ அதெல்லாம் உள்ளே போயிட்டு அவங்கள நெருக்கி, அவங்க முகத்தை பாருங்களேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய பிலாசபிலாம் படிக்க தேவையில்லை. இதுக்கு இன்னும் போய் நம்ம பெரிய சைக்காலஜிலாம் படிக்க தேவையில்லை. நான் சில பேர்லாம் இங்கே வரும்போதே கேட்பேன், ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு. ஊழியக்கார் கண்டுபிடிச்சிட்டார், ஆவியானவர்லாம் கிடையாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சில நேரங்களில் ஆவியானவர் சொல்லுவார், சில நேரங்களில் பார்த்தாலே தெரியும். பக்கத்தில் உங்கள் முகத்தை பாருங்கள், எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், சும்மா பாருங்கள். இயேசுவா பிள்ளைங்க முகம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள்.
உள்ளே ஒன்றுமே இருக்காது. பாரத்தை தூக்கி வச்சுக்கின்னு நெருக்கி அப்படியே யோசனை பண்ணிக்கின்னு ஃபீல் பண்ணிக்கின்னு அப்படியே முகம் இறுகி போய் சில பேருடைய முகம்லாம் அப்படி இருக்கும். மனித இருதயம் அப்படின்னு ஒரு புக்கு, அந்த புக்கை வாங்கி பாருங்கள். 1500 ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு முன்னால் இட்டாலியில் ஒரு ஊழியக்காரர் அந்த புக்கை எழுதியிருக்கார். அவர் வரைஞ்சே வச்சுருப்பார். ஒரு 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 மனுஷனுடைய முகம் எப்படிலாம் மாறுது, ரட்சிக்கப்பட்டால் எப்படி மாறுது, வசனத்தில் தேரும்போது எப்படி மாறுது, அப்படியே கனி கொடுக்கும்போது எப்படி மாறுது, பின்மாற்றம் அடையும் போது முகம் எப்படி மாறுது, கடினப்படும் போது எப்படி முகம் மாறுது. இந்த ஹார்ட் ஆஃப் மேன் அப்படின்னு ஒரு புக்கு பிக்சரோடு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, மறுரூபம் எப்போ அடைய முடியும்? போய் இன்றைக்கெல்லாம் யாருக்கிட்ட அவங்க குறைய சொல்லி பாருங்கள். அவங்க குறைய சொல்லி இன்னும் லோடு ஏற்றி உங்கள் முகமே பேய் முகம் மாதிரி ஆகிடும். இன்றைக்கெல்லாம் உட்காந்து நீங்கள் பியூட்டி பார்லரில் உங்கள் முகத்தில் அந்த பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டு பட்டி தட்டி அதை தண்ணி இதை எலேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்தாலும் இந்த மாற்றத்தை எந்த உலகத்தில் இருக்கிற பியூட்டி பார்லரும் கொண்டு வர முடியாது. ஏன் என்று சொன்னால் இது தேவனுடைய மகிமையான மறுரூபம். செபிக்கிறவங்கள பார்த்த உடனே அந்த முகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படியே தேவ சாயல் தெரியும். அவங்களுக்குள்ள கள்ளம் கபடம் எதுவுமே அங்கே தெரியாது, அங்கே பெருமை இருக்காது, அங்கே போராமல் இருக்காது. அவங்க முகத்தை பார்த்தாலே, சில பேர் முகத்தை பார்த்தாலே தெரியும், ஐயோ போராமல் படுறாங்கப்பா, என்னடா இப்படி பார்க்குறாங்க, என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ we need to transformation, we need transformation, transfiguration. நம்முடைய மனமும் நம்ம முகத்துக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கு. ஸோ உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா இங்கே வெளியில் டிரான்ஸ்ஃபிகரேஷன் ஆகிடுவீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. மனம் அருவம் அடைஞ்சிருச்சுன்னா முகம் அது தானாகவே என்ன ஆகிடும்? பார்த்த உடனே தெரியும் அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது, அவங்களுக்குள்ள எதிர்காலத்தை பற்றி கவலையே இல்லை, அவங்க ஏதோ ஒரு பெரிய சக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. சில பேர்லாம் சின்ன விஷயத்தில் அப்படி புஷ்ஷுன்னு உடைஞ்சிருவாங்க. சில பேர்லாம் மலையே பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்படி இருப்பாங்க பாருங்க, தைரியமாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பாங்க. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். நம்ம சில பேர்லாம் எப்படி இருக்கிறாங்க, ஒரு சின்ன காற்றடிச்சாலே முகம் மாறிடும், ஒன்றுமே இருக்காது. சின்ன விஷயம் பெருசாக கற்பனை பண்ணுவாங்க, பெரிய விஷயம் சில பேர்லாம் அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, அவங்க தைரியமாகவே இருப்பாங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் அவர்களுக்குள்ளே இருக்கும். இந்த ஆவிக்குரிய இந்த பலன் அவர்களுக்குள்ளே வந்துடும். ஆவிக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்வாங்க, கர்த்தரை நம்புவாங்க, அசைக்கப்படவே மாட்டாங்க. கர்த்தரை நம்பாதவங்க முகம் கருகி போயிருக்கும், கர்த்தரை நம்புறவருடைய முகம் பிரகாசிக்கும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவார்கள். அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை. நிறைய பேருடைய முகத்தை பாருங்க, அப்படியே வெக்கத்தால் அப்படியே வாடி இருக்கும், ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எதையும் உங்களால் மாற்ற முடியாது என்பதை உறுதியாக நம்புங்கள். உங்கள் சூழ்நிலையை உங்களால் மாற்ற முடியாது, உங்கள் குடும்பத்தை உங்களால் மாற்ற முடியாது, உங்கள் பிள்ளைகளை உங்களால் மாற்ற முடியாது, ஏன் உங்களையே உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் அற்புதமாய் அதிசயமாய், அது எப்படி நடக்கணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்குங்க. அவ்வளவு அற்புதமான மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட மாற்றம் வரும். 98ஆம் வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பல பிரச்சனைகள், 98, 97, 98லாம் பல பிரச்சனை, கடன் பிரச்சனை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் வசனத்தை அறிக்கை பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த வசனத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கும். எந்த பேங்க்கில் போய் கடனை கட்டணும்னா அந்த பேங்க்கை பார்த்து சொல்லுவோம், ஒரு நாள் இந்த பேங்க்கில் என்னுடைய டெபாசிட் இருக்குன்னுவேன். கட்டுகிறவனா இல்லை, என் பணமே அங்கே இருக்கும் அப்படின்னுவேன். பல முறை அறிக்கை பண்ணியிருக்கிறேன். ஆனால் கட்டும் போதெல்லாம் அப்படியே மனசு கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ காசை கொண்டு போய் வேஸ்ட்டாக நம்ம யாருக்கும் கொடுப்போம், அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து ஜெபம், தொடர்ந்து கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தோம். எப்படி தெரியுமா நடந்தது மாற்றம்? ஒரே வருஷத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போட்டார். இந்த பொழுது விடியும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு விடியல் உண்டானது.
நான் அதை மறக்கவே முடியாது என் மனசில் இருந்து. 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா கும் இருட்டாக இருக்கும், அப்படியே 5 மணிக்கு கொஞ்சம் அப்படியே அந்த இருட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் இருக்கும், அப்படியே வந்துடும். 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும், 8 மணிக்கு இன்னும் பளிச்சுன்னு ஆகிடும். அந்த மாதிரி தேவன் ஒரு விடியலை கொண்டு வருவார். நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. சில பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கே வளையணும்னு நினைப்பாங்க. தொடர்ந்து அந்த மாற்றம் வரும் வரைக்கும் எலியா எப்படி ஜெபம் பண்ணாரு? ஜெபம் பண்ணுறாரு, போய் பார்க்க சொல்கிறாரு, ஒரு மாற்றம் இல்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணுறாரு, பார்க்க சொல்கிறாரு, ஒரு மாற்றம் இல்லை. 3 முறை ஜெபம் பண்ணிட்டு நம்ம சலிச்சிட்டு இருப்போம். ஐயோ போங்க பிரதர், இது வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணோம், ஒன்றும் நடக்கலை, இனிமேல் எப்படி நடக்க போகுதுன்னு. மாற்றம் வரும் வரைக்கும் எலியா ஜெபித்தார். நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் முகம் சும்மா பிரகாசம் அடையும் பாருங்கள். நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இந்த கல்யாணத்துக்கு பியூட்டி பார்லரில் போய் உங்கள் பிள்ளைங்களை உட்கார வைக்கிறீங்களே, அது வேறு. இங்கே கல்யாணம் நடத்தும் போது வெறும் லேட்டாக வேறு ஆகுது. இன்றைக்கே உங்கள் பிள்ளைங்களை ஜெபிக்க சொல்லுங்கள். சிம்பிள் மேக்கப் சூப்பராகிடும் பாருங்க, முகம் அப்படியே ஷைனிங்காக இருக்கும். மாப்பிள்ளை பார்த்து ஆச்சரியப்படுவார், எந்த பியூட்டி பார்லரில் பண்ணீங்கன்னு கேட்பார். சொல்லுங்கள், இது பரிசுத்த ஆவியானவருடைய பியூட்டி பார்லர். ஒரு கலக்கம் இருக்காது, ஒரு குழப்பம் இருக்காது, ஒரு சஞ்சலம் இருக்காது, முகத்தில் சோகம் இருக்காது, பிரைட்டாக இருக்கும். அப்படி பார்த்த உடனே தெரியும், ஓ இவங்க ஜபிக்கிறாள். அதுதான் தேவசாயல். தேவசாயல் அப்படியே என்ன, அப்படியே மூஞ்சில் பார்த்தா அப்படியே இறுக போகிறது, அப்படியே சில முகம் கருகி போயிருக்கும், சில முகங்கள் அப்படியே சோகம் இருக்கும். ஏன்னா மருவம் அடையலை. மருவம் மாறுறதுக்கு யாரும் வழியை சொல்லித்தரலை. மர்ரு பண்ணுறது ஃபேர் அண்ட் லவ்லிலையும் பவுடர்லையும் பேஸ்ட்லேயும் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. மர்ரூபம் வந்து பாருங்க, இங்கே தான் இருக்குது. இயற்கையாகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரும் மாற்றத்தை உங்கள் முகத்தில் கொண்டு வருவார். உங்கள் முகத்தில் அருள் பொழியும். சிலருடைய முகத்தில் இருள் பொழிகிறது. நம்ம முகத்தில் என்ன பொழியணும்? அருள் பொழியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய முகத்தில் என்ன பொழிதா? அருள் பொழிகிறது. அப்போ நம்ம முகம் ஃபுல்லாக எப்படி இருக்கும்? அப்படியே அருள் பொழியும். யாரும் நம்மளை பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துடும். நம்மளை பார்க்குறவங்களுக்கு விசுவாசம் வந்துடும். நம்மளை பார்க்குறவங்களுக்கு தைரியம் வந்துடும். இவங்களே இவ்வளோ பிரச்சனையில் இப்படி இருக்கிறாங்களே, நாம் ஒருவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களா இருப்போம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலும், தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வதிலும், ஜெபிப்பதிலும், துதிப்பதிலும், ஆராதிப்பதிலும் உறுதியாக இருந்து செய்து பாருங்க. நான் சொல்றது நடக்கிறதா இல்லையா பாருங்க. நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தைகள் வெறும் ஏட்டு சுரக்கா இல்லை, பிராக்டிக்கலாக சொல்கிறேன். செய்து பாருங்கள், மாற்றத்தை பார்ப்பேன். இன்றைக்கே ஆரம்பிங்க. அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே உண்டாகும் பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே ஏற்படுத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. அஸ்திபாரம் மிக மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அஸ்திபாரம் இல்லை. பெருமழை பொழிந்து பெருங்காற்று வீசி காற்றுறதின் மேல் வீசின உடனே ஒரு மழையோ ஒரு பெருங்காற்றோ ஒரு புயலோ எல்லாருக்கும் வரும். எங்கள் வீட்டுக்கு வந்தது அவங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்ல முடியாது. அது பொதுவாக எல்லாருக்கும் வரும். ஆனால் சில வீடு அசையாமல் உறுதியாக இருக்கும், சில வீடுலாம் ஆட்டங்காணும். ஏன்னா ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். நீங்கள் எந்த அஸ்திபாரத்தின் மேலே இருக்கிறீங்க? உங்கள் அஸ்திபாரம் சரியாக இருந்தால் உங்கள் குடும்பம் சரியாக இருக்கும், உங்கள் பிள்ளைங்க சரியாக இருப்பாங்க, உங்கள் எல்லாமே சரியாக இருக்கும், உங்கள் சூழ்நிலைகள் சரியாக இருக்கும். அஸ்திபாரம் சரியில்லைன்னா ஆட்டங்காணும். நம்முடைய அஸ்திபாரம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இல்லையா சொல்லுவோம். அந்த காலத்தில் பாடினாங்க, இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே, நேசமூசி பாறுதல் இயேசுவில் கண்டேன் நானும். என்ன மதுரம் அவர் நன்னைய நாமச்சுவை, என் அகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுதே. நம்ம எதை நினைக்கிறோம்னா இன்னலையே நினச்சினுக்கிறோம். அவரை இன்னல் பறந்துடும். என் அகத்தில் நினைத்தால், அவர் எல்லாம் எனக்கு, அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. இயேசு கிறிஸ்து ஏதோ கற்பனையில் வந்த தேவன் அல்ல. அவர் என்னை நேசித்து எனக்காக இந்த உலகத்துக்கு வந்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே போயிட்டவர் அல்ல. மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இன்றைக்கு பிதாவின் வலது பரிசத்தில் அவர் வீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
அவர்கிட்ட நான் தைரியமாக போகிறதுக்கு எனக்கு பர்மிஷன் இருக்குது. எந்த பிரச்சனையானாலும் சரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த வேதனையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அது யார் மூலம் வந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர் தான் அஸ்திபாரம். வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் யாரு? இயேசு. ஹல்லேலூயா. இன்னைக்கே போய் என்ன பண்ணுங்க, நல்ல ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, நீர் ஆண்டவரே என்னுடைய அஸ்திபாரம், நீர் என்னுடைய நம்பிக்கை, நீர் என்னுடைய கேடகம், நீர் என்னுடைய கோட்டை, நீர் என்னுடைய துருகம், நீர் என்னுடைய தஞ்சம், நீர் என்னுடைய இரட்சண்ய கோட்டை. எப்படிலாம் தாவீது ஆண்டவரோடு அட்டாச்சாக இருந்தான் பாருங்க. பிரச்சனை வரும்போதெல்லாம் பிரச்சனையை பேசலை, பிரச்சனைக்கு முன்னால் தன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு பேசினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தில் நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குற காரியங்கள், சங்கீதம் 43:3, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக வாஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. எரேமியா 33:6, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் சௌக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுமா? உங்கள் வாழ்க்கை சௌக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுமா? உங்கள் சூழ்நிலையில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் காண வேண்டுமா? அதுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒன்று அவருடைய சமூகத்துக்கு நேராய் போவது, அவரை பற்றி கொள்வது, அவரை சார்ந்து கொள்வது. ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது எப்பொழுதும் சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 2 கைகளை உயர்த்தி ஆண்டுக்கு முன்னால் அறிக்கை பண்ணுமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். ஜாய்சாமலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. சொல்லும் போதே பாருங்கள், உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். ஹல்லேலூயா. உங்கள் மனசுலேருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கும் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாங்க? வெட்கப்பட்டே போக மாட்டாங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் அது சிறுக 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 நடைபெறும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடைபெறும். இட்ஸ் ஒர்க் இன் யுவர் ஹார்ட், இட்ஸ் ஒர்க் இன் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தில், உங்கள் சூழ்நிலைகளில் இது வேலை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம முகமே வித்தியாசமாக மாறிடும். பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஒரு பெரும் மாற்றம் நமக்குள்ளே நிகழ்கிறதை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, உங்கள் நம்பிக்கையை மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. தைரியமாக இருங்க. உங்கள் ஆண்டவர் எப்படி மாற்றுறார், உங்கள் சூழ்நிலை எப்படி மாற்றுறாருன்னு பாருங்கள். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. ஸோ இதை மனதில் எப்பொழுதும் நீங்கள் வைத்துக்கொள்ளணும். நான் மறுரூபம் ஆகணும். மறுரூபம் என்பது வெளிப்புறமான மாற்றம் அல்ல. அது வெளியில் மாறினா உள்ளே மாறாது. வெளியில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் உள்ளே மாறிட்டா, உள்ளேயும் அந்த மாற்றம் வந்துட்டா, வெளியில் தானாகவே அந்த மாற்றம் என்ன பண்ணிடும்? வந்துவிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவர் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறீங்க? அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க? அவரை எப்படி நீங்கள் ஆராதிக்கிறீங்க? அதுதான் உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். எப்படி அவர் மீது நீங்கள் எந்த விதத்தில் அவரை நீங்கள் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க அவரை? ஹல்லேலூயா. அவரை நம்புவது, அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கிரியை செய்யும்படி அவரை என்ன பண்ணுவது? ஆராதிப்பது. ஆராதனை என்ன பண்ணனா, ஆண்டவர் உங்களுக்குள்ள பெரிய கிரிகைகளை நடப்பிக்க உங்களுக்கு உதவி செய்யும். ஒரு ஆமென் சொல்லுவோமா?
அல்லேலூயா. நம்ம சூழ்நிலையை மாற்றுறதுக்கும், நம்மளை மாற்றுறதுக்கும், நம்ம குடும்பத்தை மாற்றுறதுக்கும் ரொம்ப கடினமாக பிரயாசப்படுறோம். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் மாற்றத்தை கொண்டு வர, உங்கள் குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வர, நீங்கள் விரும்புகிற ஒரு மனிதனிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர, அல்லது உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்க? இந்த முயற்சி ஒருபோது என்ன பண்ணாது, ஒரு சிறு மாற்றத்தை கூட கொண்டு வர முடியாது. ஆனால் சத்தியம் இருக்குது பாருங்கள், தேவனுடைய வார்த்தை, அதை வாயினாலே அறிக்கை பண்ணி, அதை நீங்கள் உங்கள் வாயினாலே பேசி ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும்போது, தொடர்ச்சியாக நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது பெரும் மாற்றம் உங்களுக்குள்ளே வருகிறதை நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஒரு பெரிய வலிமையான மாற்றத்தை தேவன் உங்களுக்குள்ள விடுதலையை கர்த்தர் என்ன பண்ணுவார், கொண்டு வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொன்னால், ஒரு இளைப்பாறுதலோடு இருப்பீங்க, ஃப்ரீயாக இருப்பீங்க, உள்ளே எந்த பாரமும் இருக்காது. சில பேர் இருதயத்தில் நிறைய லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளவு லோடு இருக்கும். முகத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தெரியும், அந்த பாரம் அப்படியே தெரியும். ஆனால் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆதரிப்பார்னா உன் கூடவே இருப்பார், உனக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஆதரிப்பார். நீதிமான் ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். நீதிமான் யாருன்னா கர்த்தரை நம்புறவன் தான் நீதிமான். தன்னுடைய முயற்சியும் தன்னுடைய பலனையும் நம்புறவன் நீதிமான் கிடையாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் நீதிமான்கள். நீதிமான்கள் சிங்கத்தை போல என்ன பண்ணுவாங்க, தைரியமாக இருப்பாங்க. வசனம் சொல்லுது. தைரியமாக இருக்கிறவங்கள முகத்தை பாருங்கள், தெரியும். பயப்படுறவங்க மூஞ்ச பாருங்க, அதுவும் தெரியும். அப்படியே பயந்த முகத்தில் பயம் தெரியும். நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. எப்படி தைரியம்? சிங்கத்தை போல தைரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிங்கத்தை போல தைரியம். ஒரு வலிமையான விடுதலையை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு பெரும் மாற்றம் உங்கள் வாழ்வில் நடக்கும். சோத்திரம், அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளை, சிங்கத்தை போல தைரியம்னா, சில பேர்லாம் ஆள் பார்க்குறதுக்கு பெருசாக இருப்பாங்க, ஆனால் உள்ள தைரியமே இருக்காது. சில பேர் ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ள பெரிய தைரியம் இருக்கும். அந்த தைரியம் அவங்கள எல்லா சூழ்நிலை என்ன பண்ண நிற்க வைக்கும். ஆனால் நீங்கள் இயேசுப்பா மீது நம்பிக்கை வைத்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் எப்படி இருக்குமா, சிங்கத்தை போல இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஓகே, இப்போது இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பார்த்தோம் எப்படிலாம் நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும், அந்த மாற்றம் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். ஆக்சுவலாக அது என்ன மாற்றம் அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய சாயல். எப்படிப்பட்ட சாயல்? கிறிஸ்துவினுடைய சாயல். நம்ம நோக்கமே என்ன தெரியுமா, கிறிஸ்துவை போல மாறுவது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. நம்மளை எதுக்காக முன்குறித்திருக்கிறாரா? இந்த வசனம் ரொம்ப சொல்லுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ. எத்தனை பேர் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. அதான் சொன்னேன், நீங்கள் அவர் சமூகத்தில் போயிட்டீங்கன்னா யார் மாதிரி ஆயிடுவீங்க? அவர் மாதிரி ஆயிடுவீங்க, அவருக்கு ஒப்பா மாறிடுவீங்க. கிறிஸ்துவுடைய சாயல் உங்களில் காணப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள கிறிஸ்துனுடைய சாயல் காணப்பட பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுவதற்கென்று அவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்னா தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் நம்முடைய நோக்கம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எப்போ அவருடைய சாயலாக மாறுவோம் அப்படின்னு சொன்னால், நாம் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை
பின்பற்றும் பொழுது அவருடைய சாயலாக நம்ம என்ன பண்ணுவோம்? மாறுவோம். அவர் தான் நமக்கு யாருன்னு சொன்னால் ஒரு மாதிரி. கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. நம்ம கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவ தான் நம்ம எக்ஸாம்பிள். அவரை போல நாம் மாறணும். அவரை பார்த்தா அவரை போல நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். அல்லேலூயா. அது எப்போ மாறும்னு சொன்னால், ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதாரணத்தோடு நான் முடிக்கிறேன். பூவோடு சேர்ந்த நாரும் என்ன பண்ணும்? மணக்கும். அது எவ்வளவு நேரம் அந்த பூ நாரும் இணைக்கப்பட்டிருக்கிறதோ, நல்லா புரிஞ்சுங்க. சும்மா கொஞ்சம் நேரம் இணைச்சிட்டு இந்த நாரை எடுத்து ஸ்மெல் பண்ணால் கொஞ்சம் ஸ்மெல் வரும், அதோடு போயிடாது. ஆனால் இணைந்திருந்தால் எவ்வளவு நேரம் அங்கே இருக்குதோ அவ்வளவுக்கு அதிகமாக அந்த நார் என்ன பண்ணும்? மணக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்புறம் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாதுன்னா ஒன்றையும் மாற்ற முடியாது, ஒன்றையும் சரிப்படுத்த முடியாது. அப்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கண்காணிக்க வேண்டியதுன்னா, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா? எவ்வளவு நேரம் நான் ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்? எவ்வளவு நேரம் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்? எவ்வளோ நேரம் ஆண்டவரை துதிக்கிறேன்? எவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறேன்? ராபின் சொல்லுவோமா? அந்த நினைவுகளோடு நம்ம இன்றைக்கி இங்கிருந்து போவோம். நான் எவ்வளவு நேரம், ஏன்னா தேவன் என்னை முன்குறித்தது எதுக்கு தெரியுமா? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த எண்ணங்களோடு நம்ம போவோம். அது எந்த அளவுக்கு நம்ம அவரோடு நேரத்தை செலவழிக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், எந்த அளவுக்கு அவரோடு கூட அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வசனம் ஒரு பெரும் மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும்? கொண்டு வரும். இன்னைக்கே அந்த மாற்றம் நடக்கும் பாருங்க. பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்து அரசு ஜனன நினைவு திருவிழா 2023. நாள் டிசம்பர் 25, திங்கட்கிழமை அதிகாலை 5 மணிக்கு. குமாரனாகிய தேவன் உன்னையும் என்னையும் மீட்க உலகில் அவதரித்த நாளை நினைத்து கொண்டாடுவோம். வாருங்கள். இடம் பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை, இந்தியா. எண் 54 கீழ் 60, பஜனை கோவில் தெரு, சைதாப்பேட்டை ரோடு, வடபழனி, சென்னை 26. அன்பிற்குரிய நேயர்களே, நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்குவதற்கு பொருளாதார உதவிகள் தேவையாக உள்ளது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கான தேவைகள் சந்திக்கப்பட ஊக்கமாய் ஜெபிப்பதோடு மாத்திரமல்லாமல் உங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை மேலே காணப்படும் QR கோட் ஸ்கேன் செய்து மனப்பூர்வமாய் அனுப்பும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் ஞாயிறு ஆராதனையில் முதல் ஆராதனை அதிகாலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், மாலை ஆராதனை மாலை 6 மணிக்கும், மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் வேதாகம வகுப்பு மாலை 7 மணிக்கும், திருவிருந்து ஆராதனை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியன்று விடியல் ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஜாய் சாமுவேல், பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை, எண் 54 கீழ் 60, பஜனை கோயில், சைதாப்பேட்டை ரோட், வடபழனி. இது லட்சுமண் சுருதி மியூசிக்கல்ஸ் பின்புறத்தில் அமைந்துள்ளது. சென்னை 600026. வெப்சைட் www.fgcciindia.in.